கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்றால் ஒவ்வொரு வீடுகளுக்கும் 35,000 ரூபாய் மதிப்பிலான கறவை மாடுகள் வழங்கப்படும் என்றும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் உறுதியளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ஏற்காட்டில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை தந்த எல்.கே. சுதீஷுக்கு தேமுதிக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்குள்ள தேநீர் கடையில் அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், தேமுதிக சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஆகியோர்களுடன் இணைந்து எல்.கே. சுதீஷ் தேநீர் அருந்தினார். பின்னர் அரசியல் நிலவரம் பற்றி தேநீர் கடையில் அமர்ந்திருந்தவர்களிடம் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். இதையடுத்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதியின் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வந்த எல்.கே. சுதீஷ் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா சால்வை அணிவித்தும் மரியாதை அளித்தார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய எல்.கே. சுதீஷ், தமிழக அரசியலில் பெண்கள் சிறப்பான முறையில் செயல்படுவார்கள் என்பதற்கு புரட்சி தலைவி அம்மாவும் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தான் உதாரணமாக கூறினார். மேலும் மக்களை நம்பியும் கூட்டணி கட்சி தலைவர்களை நம்பிதான் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகிறேன் என குறிப்பிட்டார். முதல்வர் எடப்பாடி கீழ்மட்டத்தில் இருந்து படிப்படியாக முதல்வர் பதவிக்கு வந்தவர் என்றும் ஸ்டாலினால் எப்போதுமே முதல்வர் நாற்காலியில் அமர முடியாது என்றும் எல்.கே. சுதீஷ் திட்டவட்டமாக தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் நமது ஆட்சிதான் அமையும் என நம்பிக்கை தெரிவித்த எல்.கே. சுதீஷ் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஏற்காடு வியூ பாயிண்டில் ரோப் கார் சேவை கொண்டு வரப்படும் என உறுதியளித்தார். ஒவ்வொரு வீடுகளுக்கு 35,000 ரூபாய் மதிப்பிலான கறவை மாடுகள் வழங்கப்படும் என்றும் எல்.கே. சுதீஷ் உறுதிபட கூறினார். இங்க பார்க்கும்போது செயல் கூட்டம் போட்டிருந்தாங்க. என்ன பதில் செயல் கூட்டம் கிடையாது, செயல் வீராங்கனை கூட்டம். வீராங்கனை அதிகமாக ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு பெண்கள் வர மாட்டாங்க. இன்னைக்கு இப்ப அரசியல்ல இன்னைக்கு தமிழகத்துல கொடிக்கட்டு பறந்தது ஒண்ணு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்று என்னுடைய சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு அந்த வழியில் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் நீங்க அரசியலுக்கு ஆர்வம் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை தெரிவிக்கிறாங்க. நான் இன்னைக்கு இந்த தொழில போட்டி போறேன்னா ஒரு தைரியமா இருக்கனாக்கா அதற்கு காரணம் மக்களாக நீங்களும் எங்களுடைய கூட்டணிக்கு சேர்ந்த தொண்டர்களும் நம்முடைய நிர்வாகிகள் தான் தைரியமா இருக்க காரணம். எடப்பாடி அண்ணன் அவர்கள் கீழே இருந்து படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் ஸ்டாலின் கற்பனையிலே தூக்கத்திலே கனவு கண்டிருக்கார். அந்த நாற்காலில் உட்கார கண்டிப்பாக என்னைக்கும் அவரால் அந்த நாற்காலில் உட்கார முடியாது. மத்தியில் நம்பாச்சுதான், மாநில நம்பாச்சுதான். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வாய்ப்பு விட்டா கண்டிப்பா செய்ய முடியாது. அண்ணன் சொன்னது போல வியூ பாயிண்ட்ல இருந்து ஒரு ரோப் கார் கண்டிப்பாக வெற்றி பெற்ற உடனே முதலாக செய்யப்போற விஷயம் வியூ பாயிண்ட் ரோப் கார் கண்டிப்பாக போடப்படும். நாங்கள் வெற்றி பெற்றவுடனே மத்தியில பேசி வீட்டுக்கு ஒரு கறவை 35,000 ரூபாய் வேலையில் கறவை மாடு உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு ஒன்று தரப்படும். ஒரு வீட்டுக்கும் 35,000 ரூபாய் கறவை மாடு வீட்டுக்கு ஒன்று கண்டிப்பா தரப்படும். கூட்டத்திற்கு பின் கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று எல்.கே. சுதீஷ் வாக்கு சேகரித்து வருகிறார். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடல் உள்ளனர். செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராஜ்யம் தானே